ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் ஊரோட கல்லறை தோட்டம் ப்ளஸ் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு குட்டி ஆறு, சிற்றாறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. கூடவே வந்து ஒரு ஸ்டோரி டைமும் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி வந்து எங்கள் டாடி வந்து சின்ன வயசில் சொன்ன ஒரு ஸ்டோரி தான். இது வந்து கோ ஸ்டோரி கிடையாது, இது வந்து அனிமல் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டு வர பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஆல்சோ என்னோட சேனலுக்கு புதுசுனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கல்லறை தோட்டம் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா எங்கள் அப்பாவோட கல்லறை வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்துட்டு கேனல்லாம் பற்ற வச்சுட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஒரு கூடவே வந்து ஆறும் இருக்குது. ஆற்றுல வந்து முதல்ல இருக்குதுன்னு சொன்னதுனால நான் ஆற்றுல வந்து இறங்கலை. ஸோ இன்னொரு வீடியோஸில் வந்து பெரிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். சின்ன வயசில் வந்து நாங்கள் பூனை வளர்த்தோம். அந்த பூனை வந்து டாய்லெட் போகிறதுக்காக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பாக்ஸில் வந்து மண் போட்டு வைப்பார். ஸோ அந்த மண்ணை நோண்டிட்டு டாய்லெட் போயிட்டு அந்த மண்ணாலேயே வந்து டாய்லெட் மூடி வச்சிரும் பூனை. ஸோ நான் வந்து இதுக்கு கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுது டாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார். ஸோ அப்போ வந்து பூனை, அதாவது ஐ மீன் வந்து கேட்டும் டைகரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க. புலியும் பூனையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது வந்து பூனை தான் எல்லாமே வந்து புலிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து புலி வந்து கேட்டுச்சான், பூனையாரே உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட்டை வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எல்லா டேலண்ட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எப்படி வேட்டையாடுறது எல்லாமே வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னதும் பூனையும் வந்து எல்லா டேலண்ட்டையும் சொல்லிக் கொடுத்துதாங்க புலிக்கு. ஸோ எல்லா டேலண்ட்டும் வந்து புலியாருக்கு வந்து பூனை வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்தது. அப்படி சொல்லிக் கொடுத்துட்டு எல்லாமே இது பண்ணும்போது ஒரு நாள் வந்து புலிக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்படி பசி எடுக்கும்போது புலிக்கு வந்து பூனையாரை பார்க்கும்போது உணவாக தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அதனால் புலி என்ன பண்ணியிருக்கு, பூனையாரை துரத்திட்டு வேட்டையாடுறதுக்காக வந்து துரத்திட்டு போயிருக்காங்க. அப்படி துரத்திட்டு போகும்போது பூனை வந்து மரத்து மேலே ஏறிடுச்சு. ஸோ மரத்து மேலே ஏறினதும் என்ன ஆச்சுன்னா புலி வந்து கீழே உட்காந்துக்குச்சு. ஏன்னா புலிக்கு வந்து மரம் ஏற தெரியாது, அந்தளவு டேலண்ட் கிடையாது புலிக்கு மரம் ஏறுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லா டேலண்ட்டும் சொல்லிக் கொடுத்தீங்களே, எதுக்கு நீங்கள் மரம் ஏறுறதை மட்டும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு தாங்க பூனை ஒன்று சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் மரம் ஏறுறதை உனக்கு நான் சொல்லிக் கொடுத்துருந்தேன்னா நீ நேரத்துக்கு என்ன நீ சாப்பிட்ருப்ப, அதனால தான் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்போ அந்த புலி வந்து ஒரு சபதம் விட்டுச்சாங்க. பூனையாரே, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல பாருங்கள், உங்களை சாப்பிட்லனாலும் உங்களோட டாய்லெட்டை கூட நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பூனை என்ன பண்ணியிருக்கு, டாய்லெட்டை அது வந்து சாப்பிடக்கூடாதனால குழி தோண்டி டாய்லெட் இருந்திருக்குங்க. இதுதாங்க இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க.